இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை பயன்படுத்தி அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு உள்ள ஸ்டஃபிங்கோட நல்ல க்ரீமியாக அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வந்து நல்லா குலோப்ஜான் மாதிரி ஜூஸியாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜூஸியான ஸ்வீட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் கல்லில் போய் கேட்டாலும் கிடைக்காதுங்க. இது வீட்டிலே ரொம்ப ஈஸியாக அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு அதிக பொருட்களே தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலிலே. இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக உள்ளே வந்து ஒரு ஸ்டஃபிங் தயார் பண்ணணும். இந்த ஸ்டஃபிங் வந்து ஃபஸ்ட்டு தயார் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலுமே எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணாமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, பால் பவுடர் எல்லாமே சேர்த்து இந்த பாலில் நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா கலந்து கொடுங்க. எடுத்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கு அங்கங்கே உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டி விழுகாமல் பாலாக நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுக்க உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்ல க்ரீம் மாதிரி இருக்குன்னு. இதை வந்து அப்படியே அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்வீட்டுக்காக சுகர் சிரப்பு தயார் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இந்த சுகர் சிரப்பில் ஏலக்காய் தூள் அப்படி இல்லை குங்குமப்பூ சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த சர்க்கரை பாக்கு கம்பி பதம் எதுவுமே வேண்டாம். குலோப் ஜாமுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் சுகர் சிரப்பை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கையில் தொட்டு பார்த்தா இந்த மாதிரி நல்லா பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கணும். இப்போ வந்து சுகர் சிரப்பு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சுகர் சிரப்பை அப்படியே எடுத்து வச்சுருங்க. சுகர் சிரப்பு ரொம்ப கம்பி பதம் வந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டில் வந்து உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பு இறங்காது. அதனால இந்த மாதிரி நல்ல பிசுபிசுப்பு தன்மை வந்ததுமே சுகர் சிரப்பை இறக்கி வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் மீடியம் சைஸ் ப்ரெட்டு 7லேருந்து 8 ப்ரெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்க்க முடியுமோ அந்த மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரெட்டை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தேய்க்காமல் நீங்கள் உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டு வந்து உடஞ்சிட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன கிண்ணமோ மூடியோ வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண ப்ரெட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா லேஸாக இருக்குன்னு. இந்த ஓரங்கள்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்டுமே தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இன்னும் ஒரு டைம் இந்த மாதிரி லேசாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். இப்போ இந்த ப்ரெட்டு வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சுற்றிலும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி எடுத்து இந்த மாதிரி விரல்னால இந்த மாதிரி சுற்றி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ப்ரெட்டு வந்து மடிக்கும்போது உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விரலில் நீங்கள் தண்ணியை தொட்டி இப்படி சுற்றி எடுத்து வச்சிங்கன்னா போதும். இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா நடுவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கொலக்கட்டை எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு இந்த ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது 2 சைடுமே உங்களுக்கு நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த ப்ரெட்டை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து நல்லா க்ரீமியாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்வீட்டை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெட்டாக தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்க்காம எண்ணெய் பாத்திரம் எந்த அளவுக்கு பத்துதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மிதமான சூட்டில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து எல்லாமே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு போட்டதும் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை எண்ணெயில் போட்டதுமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. உடனே கரண்டி போட்டு கலந்து கொடுக்காதீங்க. 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கரண்டி வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க. 2 பக்கம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும். இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டுமே நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போது மீதம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்வீட்டும் இதே மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சிடக்கூடாது. மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பொரிச்சு எடுத்த இந்த ஸ்வீட்டை அப்படியே உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. சுகர் சிரப்பு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். இந்த ஸ்வீட் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்திங்கன்னா தான் சூடோடு இருக்கும்போது இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உள்ளே வந்து இழுத்துட்டு உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். சுகர் சிரப்பு சூடாக இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்வீட்டை சேர்த்திங்கன்னா அப்படி குழஞ்சி போன மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து எடுக்கும்போது பிஞ்சுக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி முழுமையாக உங்களுக்கு வராது. இந்த மாதிரி முழுமையாக வரணுன்னா நீங்கள் சுகர் சிரப்பை கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே சுகர் சிரப்பில் 2 பக்கம் திருப்பி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஜூஸியான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் மேலே கொஞ்சமாக நீங்கள் பாதாம் பருப்போ இல்லை பிஸ்தாவோ இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் அப்படியே சுகர் சிரப்பில் ஊற வச்சுட்டு எப்போ சாப்பிட தோணுதோ அப்போ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.